இப்போது ஊற்றிக்கலாம். எல்லாம் தாளிச்சு ஊற்றியாச்சு. இவன் கடையில் வேலை தான். நம்ம கையில் கேஸில் பிடிச்சிட்டு கடையில் இருங்க வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான். சூப்பராக பசலைக்கீரை ரெடி. நீங்களும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு சேனலுக்கும் உங்கள் அன்பும் ஆதரவும் தொடர்ந்து தாருங்கள் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சுட சுட சாதம், கீரை, பசலைக்கீரை கரையல், அடுத்து அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு. இதுதான் இன்று நம்ம வீட்டில் மதியம் நல்லா வளர்ந்துருக்கு. பசலைக்கீரை தான் பிக்க போகிறோம் இன்றைக்கி. கீரை கடையல். இந்த சைடு கிழங்கு அப்படியே இந்த சைடு வந்துடுவோம். இங்கே இருக்குது. இப்போது ஒரு கிண்ணத்தை வச்சு பறிப்போம். நீங்கள் தான் பறிக்கிறீங்க. நல்லா பாருங்கள், இலை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். நிறைய பெரிய பசலைக்கீரை. நல்லா வெத்தலை போல் இருக்குது. வெத்தலை போல் வெத்தலை. இந்த சைடு நிறைய கீரை பிடிக்குமா? டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும். டஸ்ட்டாக இருக்குது. நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா பெரிய பெரிய கீரையாக இருக்குது. உள்ளதான் ஒன்று பெருசாக வளர்ந்துருக்குது. பிரண்டையும் பிஞ்சா இருக்கும். நல்லா சின்ன வெங்காயம் விட்டு கொஞ்சம் துவையில் வச்சா சூப்பராக இருக்கும். நல்லா கொடி பாருங்க. வெத்தலை சைஸுக்கு நல்லா பெருசாக ஒன்று. காற்றுல டஸ்ட்டு நல்லா ஒவ்வொரு இலையும் வாஷ் பண்ண பாருங்க. ஏன் சைஸுக்கு ஒன்று. உன் சைஸுக்கு ஒன்று. கீரையோட டேஸ்ட்டு கண்டு ஜித்திப்போம். ஒரே கீரை 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 தான். அந்த சைடு பெருசு பெருசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் போய் பத்தாது. இவ்வளோ பச்சாச்சு. பார்க்க தான் இவ்வளோ இருக்க மாதிரி இருக்குது. கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுவா. அப்படியே பறிச்சுட்டா. பெருசு பெருசாக இருக்குது. அதை பறிச்சுலாம் குட்டி குட்டியாக இருக்குது. இந்த சைடு நிறையா இருக்குது. கீரை எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. சாப்பாடும் வடிச்சு விட்டாச்சு. இன்னைக்கு கீரை கடைய வேண்டிதான். இதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து இப்போ கட் பண்ணணும். இது வந்து சிவப்பு பசலைக்கீரை பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. சரி, செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உருளைக்கிழங்கு தான். கீரை கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு இல்லாமையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். வந்து கட் பண்ணி வச்சாச்சு. தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, சிறுபருப்பு போட்டுக்கலாம். அடுத்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் விழுந்துருச்சிங்க, டக்குன்னு கையில் எடுக்கும். கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். லேசாக கொஞ்சமாக மஞ்சள். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துட்டு நான் கரெக்டாக ஒரு விசில் ஃபுல்லாக விட்டுருவேன். ரெண்டாவது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த ரொம்ப விசில் வந்துன்னா அந்த கீரையோட பச்சைத்தன்மை மாறிடும் அப்படின்ட்டு. நான் செய்கிற மெத்தட் இப்படி. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, போட்டுட்டு விசில் வச்சிட வேண்டியதான். காலை டிஃபன் வந்து என்னென்னு சொன்னோன்னா சேமியாவும் பிளாக் டீ, சுக்கு, மிளகு, இஞ்சி அண்டு சுக்கு, மல்லி, அடுத்து கிராம்பு, இஞ்சி, தனியா இதெல்லாம் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சுல, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து சூடாக இருக்குது. ஆறுனோன்னு பிச்சுட்டு செஞ்சிட வேண்டியதான். கீரை கடையிறதுக்கு மண்சட்டியில் போட்டாச்சு. எல்லாம் வெந்துருச்சு. உப்பு போட்டிருக்கேன், புளி. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றாச்சு. ஒரு 4 பூண்டு நச்சு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் படப்பட கருவேப்பிலை, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, வெங்காய கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்போ எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். இப்போது ஊற்றிடலாம். எல்லாம் தாளித்து ஊற்றியாச்சு. இனிமேல் கடையிற வேலை தான். நம்ம ஒரு கையில் செல்லை பிடிச்சிட்டு கடைய முடியல. இருங்க வெயிட் பண்ணி. நல்ல கீரை கடைஞ்சாச்சு. அவ்வளோதான். சூப்பராக பசலைக்கீரை ரெடி.
நீங்களும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து உருளைக்கிழங்குக்கு தேவையான தக்காளி, கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு போட்டாச்சு. அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம், அதையும் வதங்கிடும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு, மல்லித்தூளும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள்தூள், இது வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விடலாம். நல்லா மசாலா வாசம்லாம் போட்டோம். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மசாலாலாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்மளுக்கு குருவி ஸ்டார்னு இன்னொரு சேனலும் இருக்குது, அந்த சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. அதில் வந்து நம்ம வந்து ஹேர் கிளிப்ஸு, நியூ இயரிங்ஸ், ட்ரெண்டிங்கில் என்னென்ன எல்லாம் இருக்கோ அந்த ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். ஒன் டைம் பாருங்கள், பிடிச்சிருந்தா வந்து வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட பயோலேயே வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, குருவி ஸ்டார்லேயும் இருக்குது, நம்ம பவானி தங்கவேல் சேனல்லையும் இருக்குது. இந்த 2 சேனலுக்கும் உங்கள் அன்பும் ஆதரவும் தொடர்ந்து தாருங்கள் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? சுட சுட சாதம், கீரை, பசலைக்கீரை கடையல், அடுத்து அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு. இதுதான் இன்று நம்ம வீட்டில் மதியம் ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் என்று நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.